வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாலக் பன்னீர் எப்படி செய்யலாம் என்பதை நாம பார்க்க போறோம். 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்க பாலக் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இந்த மெத்தட் பிளான்ச் மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது கீரையோட கலர் மாறாமல் அதே டார்க் க்ரீன் கிடைக்கிறதுக்காக இப்போ சுடுதண்ணியில் போட்டு நாம் எடுக்க போகிறோம். ஒரு 1 மினிட் ஆன உடனே அதை எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 1 மினிட் மட்டும்தான். இப்போ இது போல் ஒரு வடித்தட்டியில் கீரையை வடிச்சிருவோம். இப்போ அந்த தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் இது ஆல்ரெடி சூடாக இருக்கிறதால குக் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இது நார்மல் பச்சை தண்ணி தான். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் பாதி வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/2 தக்காளி பழம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிங்க. சும்மா வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா இதெல்லாம் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வெங்காயம் தக்காளி ப்ளஸ் அந்த பாலக் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடேறினதும் நாம் அரைச்ச அந்த விழுதை சேர்த்துருவோம். பாலக் விழுது சேர்த்து அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கீரையில் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஆல்ரெடி பச்சை மிளகாய் காரம் இருக்குது, பார்த்து காரம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பன்னீரை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் அப்படியே பன்னீர் சேர்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு சாப்பிட ஜூஸியாக நமக்கு கிடைக்காது. இதுமாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பாலக்கீரையில் கொதித்ததும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இது கசூரி மேத்தி. கசூரி மேத்தினா நம்ம வெந்தயக்கீரையை நல்லா காய வச்சு பொடி பண்ணுறது தான் இந்த கசூரி மேத்தி. இது நல்லா கிரேவிக்கு ஒரு ஃப்ளேவர் தரும். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நாம் பட்டர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா நம்மளுடைய பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.